ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் சென்னையோட ஸ்பெஷல், சைதாப்பேட்டோட ஸ்பெஷல் வடைக்கறி. அதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் இதில் வடைக்கறி நான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு சமையல் பிடிச்சிருந்ததுன்னா இது பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருந்தது, எப்படி வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ்ஷு எதுக்கு நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபனுக்குலாம். ஏன்னா எப்போவுமே ஒரே சட்னி, சாம்பார் இதே வச்சு ரொம்ப போர் அடிக்கும்ல. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்தா நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்கல்ல. அதனால் இதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் 2 மணி நேரம். அது ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட நான் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் கிராம்பு, பட்டை, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்போட இது கொஞ்சம் சின்ன சின்னதாக வடை கன்சிஸ்டன்சிக்கு தட்டி போடுங்க. அது தட்டி போடும்போது பெருசாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம உடச்சி விட்றதுக்கு. அது கலர் எண்ணெயில் போட்டு நம்ம திருப்பி எடுக்கும்போது அதோட வடையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது. அதே மாதிரி எல்லோ கலரில் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் சுட்டு ஒரு பேனில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சின்னதாக உறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கறியில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அது உறுத்ததுக்கு அப்புறம் இது தேவையானதை தாளிப்பு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் சோம்பு போட்டுக்கோங்க, பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கீறி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் போகணும். ரா ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். அது போனதுக்கப்புறம் அது கூடவே என்னெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னா, தக்காளி போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, வத்தப்பொடி போட்டுக்கோங்க, உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. ஆனால் நான் மல்லிப்பொடி போடலை. எனக்கு அது போட்டால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் என்னோட இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வடை, அதை எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும். இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அது அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இது கடலை மாவுன்றதுனால அது அப்சர்வ் பண்ணுது. அதனால் நீங்கள் தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு இது நல்லா இருக்க மாதிரி தெரியும். அதனால் நான் இது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். ஆனால் அது ஆறுனதுக்கப்புறம் எப்படினாலுமே கெட்டியாயிரும். கெட்டி ஆயிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ ட்ரை பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ இது போடும்போது எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம ஸ்டைலோட வீடியோ வடைக்கறி சென்னை ஸ்பெஷல் அவ்வளோதான். தேங்க் யூ.